அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆவணி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆவணி மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம். குரு பகவான் மிதுனமனையிலும், கேது பகவான் சிம்மத்திலும், ராகு பகவான் கும்பத்திலும் வீற்றிருக்க, சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமனையில் அமர்ந்திருக்கு. சூரிய பகவான் இந்த ஆவணி மாதம் முழுவதும் சிம்ம மனையில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறாங்க. அப்போது இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த சுக்கிர பகவான் ஆவணி மாதம் 5ஆம் தேதி, அதாவது 21/8/2025 அன்று மிதுனத்திலிருந்து கடகமனைக்கு பெயர்ச்சியாகிறது. அதே போல புதன் பகவானானது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு பெயர்ச்சியாகிறது. எப்போ அப்படின்னா ஆவணி மாதம் 14ஆம் தேதி, அதாவது 30/8/2025. அதன் பிறகு மீண்டும் புதன் பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் உச்சபலத்தோட வலிமையாக இருக்க போகுது. எப்போன்னா இந்த ஆவணி மாதம் 30ஆம் தேதி 15/9/2025. அதன் பிறகு செவ்வாய் பகவானானது இப்போ கன்னிமனையில் இருக்கார் அல்லவா, அந்த செவ்வாய் கன்னியிலிருந்து துலாம் மனைக்கு பெயர்ச்சியாகிறது. எப்போ அப்படின்னா ஆவணி மாதம் 28, அதாவது 13/9/2025 அன்று. சந்திரன், மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் பார்த்திங்கன்னா இந்த ஆவணியினுடைய தொடக்கத்தில் உச்ச பலத்தோட ரிஷப மனையில் உட்கார்ந்துருக்கார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆவணி மாதம் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது நல்லா இருக்க போகுது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. கடந்த சில மாதங்களாக, அதாவது ஒரு 3-4 மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் நீச்சத்தன்மையில் இருந்தார். அதுக்கப்புறம் கேதுவோடு சேர்ந்திருந்தார். இப்போ 11ஆம் இடத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு. தொட்டது துளங்கும். 11ஆம் இடம் என்பது லாபம், மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய அமைப்பு. அப்போ நீங்கள் போய் 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. நீங்கள் போய் ஜம்முன்னு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் நினைத்த காரியங்கள் ஜெயமாகும். ஏற்கனவே செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்தது விஷயங்கள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள். கடன், நோய், எதிர்ப்பு, பகையை குறிக்கக்கூடியவனும் அதே செவ்வாய் தான். அந்த செவ்வாய் பகவான் தனக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அப்போ கடன் விஷயத்துல கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வை கொடுக்கும். கடன் எங்க கேட்டாலும் கிடைக்கும். இந்த காலகட்டம், இந்த ஆவணி மாதம் எங்கே போய் நீங்கள் கடன் கேட்டீங்கனாலும் கடன் கிடைக்கும். கடனை கட்டிவிடலாம் என்கின்ற நம்பிக்கையும் உங்களுக்கு நிச்சயமாக வரும். அதே சமயத்தில் இந்த வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்தில் தீர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு பிரச்சனையே வேண்டாம், முடிச்சிடலாம், சொல்யூஷன் எடுக்கக்கூடிய அமைப்பு. அல்லது ஏற்கனவே ஒரு ஹெல்த்தால் ஏதாவது ஒரு பாதிக்கப்பட்டு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ குணமாகக்கூடிய அமைப்பு, அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த கோச்சார ரீதியாக நிச்சயமாக உண்டு அப்படின்னு எடுத்துக்குவேன். அல்லது ஒரு செக்கிங் ப்ராசஸாவது இருக்கும், ஒரு நல்ல டாக்டராவது அணுகக்கூடிய தன்மை, இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லுவேன் இந்த ஆவணி மாதம். சரி, நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டு, ஆனால் கடன் இருந்துகிட்டே இருக்குது சார், கடன் தீர மாட்டேங்குது சார், ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது என்று இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு தீர்வாக, ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது. சார் எப்போ வருது? ஆவணி மாதம் 9ஆம் தேதி வருது. அதாவது 25/8/2020, அதாவது 25/8/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது திங்கட்கிழமை வரும். அன்னைக்கு தான் உங்கள் ராசிநாதனுடைய பர்த்டே, பிறந்த நாள். அன்றைய நாள் போய் நீங்கள் வழிபட்டீங்கன்னா
உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், நிச்சயமாக தீர்வு கிடைக்கும். எங்கே போய் வழிபடணும்? நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து 9 நெய்விளக்கு போட்டு நீங்கள் வழிபாடு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக நடக்கும். இல்லை அப்படின்னா எந்த முருகன் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அன்றைக்கு முருகப்பெருமானை சென்று வழிபடுவதும் உங்களுக்கு சிறப்பு தான். சார் தனம் சார்ந்த விஷயம், குடும்பம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா 2ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த 2ஆம் அதிபதி 8ல் போய் இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துது. அப்போது குடும்பத்தை அமைத்து கொடுப்பதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத தன்மையில் இருக்கின்றவர்கள் கூட இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சியால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளால் அனுகூலம், ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆவணி மாதம். என 8ஆம் இடத்தில் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும். எதை ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், நிறைய இஷ்ட தெய்வங்களை வழிபாடு எடுத்தோம், நிறைய பரிகாரம் செய்தோம். ஸோ என்ன பண்ணியிருந்தாலும் இந்த மாதம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அப்போ தனம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள், வாக்கு சார்ந்த விஷயங்கள் பலப்படும். இதுவரைக்கும் நெகட்டிவ் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள் கூட ரைட் அவர் சொன்னது சரி என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன்னா அந்த விருச்சிகத்துக்கு குருதான் 5க்குரியவன், யோகத்தை தரக்கூடியவன். அவர் போய் 8ல் மறைஞ்சிருக்கார். 8ல் போய் மறைஞ்சிட்டாரே வலியை கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, இல்லை வலியை கொடுத்து கொண்டிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குரு பகவானுடைய பிறந்த நாள் வருது. எப்போ? இந்த ஆவணி மாதம் குரு பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது. எப்போ வருது சார்? ஆவணி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 4/9/2025 அன்று வியாழக்கிழமை அன்று குரு பகவானுடைய ஜெயந்தி. அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன். தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்தின் அதிபதி. இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா? 5 குழந்தை பாக்கியம் இல்லை, பூர்வீகத்தில் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை, பதவி கொடுக்காமல் தடைபட்டு கொண்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நிச்சயமாக அன்றைய தினம் குரு பகவான் வழிபாடு சிறப்பு. எங்கே? நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிவித்து 3 நெய்விளக்கு, சுத்தமான நெய்யில் 3 நெய்விளக்கு போட்டு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக பலிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சார் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இந்த மாதம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்தை பார்க்கணும். 7ஆம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். அவர் போய் 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாத தொடக்கத்தில் 9ஆம் அதிபதி 7 இருக்கார். அப்போ பரிவர்த்தனை பெற்றிருக்கு, அதாவது சந்திரனும் சுக்கிரனும். அப்போ நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் அமையும். அப்போ திருமணம், சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினருக்கோ. ஏன்னா கடந்த மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் போய் 8ல் மறைஞ்சிருந்தார். அப்போ 7க்குரியவன் 8லனா அவர் ஒரு வழி கொடுக்கிறது, ஒரு தடை இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ 9ஆம் இடத்துல போய் வந்து அமர்ந்துட்டாரே இந்த ஆவணி மாதம். அப்போ உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க போகுதே, நல்ல பாக்கியம் கிடைக்க போகுது. திருமண பாக்கியம், சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நல்ல சுப விஷயங்கள். கணவன் அல்லது மனைவி, கணவனுக்கு வேலை இல்லையா, மனைவிக்கு வேலை இல்லையா, வேலை கிடைக்கும். அப்போ நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு கூட்டுத்தொழிலை செய்யணும்னு ஆசை இருக்குது சார், நடக்குமா? நடக்கும். அதுக்கும் சிறந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் சூரியன் பாருங்க இந்த மாதம் 10ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ சூரியன் வலுப்பெறுகின்ற ஒரு மாதம். அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கும், தலைமை பண்பு சூப்பராக வரும், அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய தன்மை, அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் விருச்சிகத்துக்கு உண்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா 10க்குரியவன் 10ஆம் இடத்திலேயே வலுப்பெற்று இருக்கார். அப்போ அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன், வெளிச்சம் கிடைக்குங்க உங்களுக்கு. இது வரைக்கும் வெளிச்சம் இல்லை, இருட்டிலேயே இருக்கிறங்கிற மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு வெளிச்சம் கிடைக்கும்.
ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்குவேன். இந்த மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஒளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சார், ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், வாங்கக்கூடிய யோகம் இருக்கா? இருக்கு. கடன் கிடைக்குமா? கிடைக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தனாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த சுகஸ்தானத்தின் அதிபதி தனக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ வீடு வாங்கக்கூடிய யோகம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம். உங்கள் முயற்சிகள், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி 3க்குரியவன் தனக்கும் 3ல் இருக்கிறது. அப்போ முயற்சியால் வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனோட லாபாதிபதியான புதனும் இணைஞ்சிருக்கிறது, கூடுதல் பலம். அப்போ வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் இதெல்லாம் சென்று வரக்கூடிய யோகங்கள் சிறப்பு பெறும் இந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சார், நீங்கள் வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, இதெல்லாம் சொல்கிறீங்க சார், ஆனால் ஒன்றும் நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கூட நிறைய பேர் நினைக்கலாம். ஏன்னா உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் வச்சு அதனுடைய பலன் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மாதம் அந்த மாதிரியான தடைகள் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் சனிதான் உங்களுக்கு ஒரு வீடு வாங்கி தரக்கூடிய அந்த அதிகாரத்தை படைத்தவர். அந்த சனி பகவானுடைய பிறந்த நாள் உங்களுக்கு வருகிறது. எப்போ வருகிறது? ஆவணி மாதம் 1ஆம் தேதி, அதாவது 17/8/2025 சண்டே வருது. அன்னைக்கு சனி பகவானுடைய ஜெயந்தி. அன்றைய நாள் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்து, அதாவது கருப்பு நிற ஆடையை அணிவித்து 8 நல்லெண்ணெய் விளக்கு வைத்து நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் அந்த சனி பகவானோட இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் விலகும். அதாவது ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட, ஒரு நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கு வீடு வாங்க முடியல, உங்கள் முயற்சியில் மனம் ஏதோ ஒரு வகையில் குழப்பமாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக ஏற்படுத்தும். அப்போது இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும். ஏன்னா சூரியன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் 2 கிரகங்கள் புதனும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறது, கூடுதல் பலம். 4ஆம் இடத்தை சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார், 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், வெளிநாட்டு அமைப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். நடக்கலைன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று உங்களுக்கு நடந்து உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையப்பெறும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ஒரு துல்லிய பலன் வேணும். 2025 சொந்த தொழில் நான் எப்போ செய்வேன்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும்? எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ இடைமாற்றம் கிடைக்கும்? எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்களுக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் நம்மளுடைய அலுவலகம் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.